இதுதான் இவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பார்த்தா ஸ்டியரிங் அதுக்கு மேலே திரும்பவே இல்லை, கல் போல இருக்கு எல்லாம். உனக்கு எனக்கு கருத்துண்டா காரை பற்றி? போன மாட்டேது நம்ம என்ன புடுங்கிச்சு நெல்லிட்டிவே எப்படி சொல்லணும் அப்படிதான் இருந்தது. ஒன்றுமே இல்லை, இப்போ இந்த மாதம் தொடக்காது, கையில் ஒன்றும் இல்லை, எல்லாமே இஎம்ஐ அது இது போடணும்னு வருது. வீடியோ எடுத்து പുഴയോരഴകുള്ള പെണ്ണ് കല്ലും മാലയും മാറിൽ ചാത്തിയ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ஃபோட்டோஷூட்டோட vlog தான். இன்னைக்கு நல்லா இருக்கும், நல்ல ஒரு செம்மையான ஒரு லொக்கேஷன். இன்னைக்கு போகிறது பைக்கில் இல்லை, காரில் இல்லை. இப்போ இங்கேருந்து பைக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து காரில் அங்கேருந்து ஷூட்டு போகிறோம். அவ்வளோதான், நம்ம முடிச்சுட்டேங்க போ. ஹாய் காய்ஸ், இது ஒரு வெரைட்டியான காரு. கியர் விழுதில்ல, ஸ்டியரிங் திரும்புதில்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ, வெரைட்டியா இருக்கு காய்ஸ். இந்த கார் வேற லெவலு. எப்போ சத்து இந்த கியர் லிவர் இருக்குது, அது கல்லு போல இருக்கு, ஒரு அணக்கம் இல்லை. இப்போ ரிவர்ஸ் எடுக்கப்பட்ட பாட்டு மாய். இதுதான் இவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பார்த்தா ஸ்டியரிங் அதுக்கு மேலே, திரும்பவே இல்லை, கல் போல இருக்கு எல்லாம். ஏசி வருது, எதுக்கு வருதுன்னு எனக்கும் முடியல. ரெண்டு சைடு மிரர் இல்லை, ஏதோ ஒரு இதில் இவ்வளோ தூரம். அதுவும் இது இப்போ இங்கே இருக்கணும்னா திருவனந்தபுரம் தம்பானூரில் இருக்கும் மெயின். இது இப்போ நம்ம எங்கே இருந்தோம்னா வெள்ளையணியிலேருந்து இப்போ இங்கே வந்தோம். இது இங்கேருந்து நம்ம மாடலும் மேக்கப் ஆர்டிஸ்டையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து வெள்ளையணி ரிட்டர்ன் போகிறோம். அங்கே தான் செமையான லொக்கேஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த கார் யாரோட கார்னா மேக்கப் ஆர்டிஸ்டோட. வேற லெவலில் இருக்கு. ஸோ அவங்க வந்த உடனே அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். உனக்கு எனக்கு கருத்துண்டா காரை பற்றி? போன மாட்டேது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு என்ன இது? நீ மற்ற ஸ்னாப் எடுத்து ஸ்டோரி இட்டு ஸ்டோரி இட்டு மென்ஷன் பண்ணு. இப்போ நம்ம அங்கே எடுத்துடலாம். அதெல்லாம் நீ புரியல, நீ அடுத்தவனோட வேண்டிய நீ ஜீவிச்சுட்டு இருக்க. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்னு எழுதிட்டு இருக்கு. நான் ஒரு விஷயம் இல்லட்டா, இது சொல்லுறதுக்கு நம்மள இடத்துல ஒருத்தனோட யோகியதை உள்ளவனும் இல்லை. உள்ள ரியாலிட்டியை நான் சொல்லுதேன். இப்போ என்னன்னா அவிய சொல்லுவேன், ஆனால் அவியல மக்கள் செய்தா அது கரெக்டு, நம்ம செய்தா அது தப்பு. இது சொல்லு பார்ப்போம். கைஸ், நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஏதோ ஷூட்டுக்கு போறேன், vlog எடுக்கேன், ஜாலியா இருக்கேன். எவன்டா சொன்ன நான் ஜாலியா இருக்கேன்னு? எனக்கு கஷ்டம். எனக்கு உனக்கு என்ன கஷ்டம்? இல்லல, ஒரு ஷூட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சு சம்பாதிச்சு 1 கோடி நீ பார்த்த ஒரு இல்ல. அது ஒரு விதத்துல ஜாலியா எடுத்தாலும் இன்னொரு விதத்துல யோசிக்கும் கடுப்பாகுது. நம்ம என்ன புடுங்கிச்சு நெல்லிட்டிவே எப்படி சொல்லணும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா இப்ப நான் இந்த ஷூட்டுக்கு போறேன், அந்த பைசா கிட்டுதா, அடுத்த மாசம் இஎம்ஐ ஆகும், அது இது நெல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த மாசம் தொடக்கம் இது கையில ஒண்ணும் இல்லை, எல்லாமே இஎம்ஐ அது இது காலி. அது மாதிரி vlog இந்த விஷயத்த நான் எடுக்கிறதுக்குள்ள மெயின் ரீசனே, நான் மேக்ஸிமம் ஷூட் ஆகட்டும் இல்லை எங்கேயாச்சும் போகிறது வெளியே. ஸோ அது நிறைய பேரால் போக முடியாது இருக்கும். நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் போகணுன்னு, பட் போக முடியாது இருக்கும். ஓகே இருக்கு, நம்ம போகிற இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயத்த 4 பேர்கிட்ட சொல்லுவோம். அது யாருக்காவது யூஸ் ஆனால் யூஸ் ஆகட்டு. ஸோ எனக்கு போடணும்னு வருது, வீடியோ எடுத்து அது மாதிரி. நான் மாடலிங் ஷூட்டு மட்டும் இல்லை, எல்லா ஷூட்டுமே நான் பண்ண தான் செய்வேன். ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், கவரேஜ், அது மாதிரி எல்லா ஷூட்டுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷூட்டு எப்போ என்ன இதுன்னு நீங்கள் ஜஸ்ட் டிஎம் பண்ணால் போதும், சூப்பராக பண்ணிடலாம். கைஸ், இவனோட ஆல்பம் சாங் எல்லாமே நான் தான் வீடியோ கவரேஜ், நான் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணது. ஸோ உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணுன்னா அதோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபோட்டோகிராஃபி பேஜோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. 2
hours later. ഗൈസ് ഇതാ ലൊക്കേഷൻ, ഇതാ ഫുൾ കായൽ ലൊക്കേഷൻ. ഇതാ നമ്മളെ മോഡല്. നമ്മൾ ഇങ്ങിരുന്ന് നമ്മൾ ഫോട്ടോഷൂട്ട് എടുക്കാൻ പോகிறோம். എല്ലാവരും ആണ്. ചേട്ടൻ തന്നെ ഹൈലൈറ്റ്. കൊണ്ടുവന്നോളൂ വേണ്ടത് എന്നെ ഒഴിവാക്കി. അതൊക്കെ ഉണ്ട്. പേജ് ലെവലാണ് ഞാൻ ഫസ്റ്റ് ഇടുന്നത്. എത്ര എണ്ണത്തിന്റെ കൊല ഒരു കൈ ഇപ്പുറത്തേക്ക് ബാക്കിൽ 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 പിന്നെ 10-35 അതന്നെ. എടാ നമ്മള് സെലക്ട് ചെയ്ത് എടുക്കുള്ളൂ. ചേച്ചി ആ മേക്കപ്പ് കിറ്റ് എടുത്ത് ഒന്ന് ടച്ച് അപ്പ് ചെയ്തോ. എന്റെ കൊച്ചിനെ ഞാൻ ടച്ച് അപ്പ് ചെയ്തില്ല. കൊച്ചിനെ ഞാൻ ടച്ച് അപ്പ് ചെയ്തു. പിന്നെ ചേട്ടൻ വെട്ടാനല്ലാതെ സാരിയില് വെള്ളമായി. എന്റെ പൊന്നി എന്നെയും കൂടെ അത് കുഴപ്പമില്ല കുഴപ്പമില്ല അത് കുഴപ്പമില്ല. ഇത് തീട്ട വെള്ളം തന്നെ കുഴപ്പമില്ല. 332 കക്കൂസ്. ഞാൻ പറയുന്നു. കൊള്ളാം, നല്ല സ്ഥലത്ത് ടച്ചപ്പ് ചെയ്യണേ. അടിക്കണോ? കൊള്ളാടി അച്ചപ്പം കൊള്ളാം. ഈ ചേട്ടൻ കോമഡി ചേട്ടാ, ഞാൻ ചിരിച്ചു ചാവും. പിന്നെ ചത്താ പിന്നെ എനിക്ക് പൈസ കരി കയറിയിട്ട് ഞാൻ കര പിടിച്ചില്ല കേട്ടോ. കര പിടിച്ചിട്ടാണ് ചേട്ടനൊന്ന് കാണാം. അയ്യോ എന്നെ കാണണ്ട. പിന്നെ നീ രക്ഷപ്പെടുമെന്ന് എനിക്കറിയാം. കാരണം നല്ല മനസ്സുള്ള ആളാണ്. അയ്യോ അതെങ്ങനെ മനസ്സിലായി? എന്നെ കണ്ടപ്പോഴേ അത് ശരിയായി. അതേപോലെ ഒന്ന് ചിരിച്ചിരുന്നു പെട്ടെന്ന്. എടാ ലിപ്സ്റ്റിക് കുറച്ചും കൂടി ഇട്ടിട്ട് കൊച്ചിന്. ഇത് ഓക്കെയാണ്. വീട്ടിലും ഫോട്ടോസ് ഞാൻ പറഞ്ഞില്ലേ എടാ, ഞാൻ അത് കണ്ടുപിടിച്ച് ഞാൻ ക്യാമറ കണ്ണുകളാണ്. പറ്റില്ല. കുറച്ചുകൂടി ഇപ്പുറത്ത് വരാം. കിട്ടണോ? എല്ലാം പോസ് ചെയ്തു. ഞാൻ നിന്റെ ബാക്കിൽ കൂടെ രക്ഷപ്പെടട്ടെ. ചേച്ചി അവരിവിടെ പറയണത് നീ നോക്കല്ലേ, നീ പോസ്റ്റ് അടിക്കുക. ഇപ്പോഴൊക്കെ ചിരിക്കട്ടെ. അവള് ഉള്ളു തുറന്ന് ചിരിച്ചാലേ കൊള്ളാം അല്ലേ? ഉള്ളിന്ന് പറഞ്ഞു വാക്കാനം വരെ ഈ ചേട്ടൻ ചിരിപ്പിച്ച് കൊല്ലി കേട്ടോ. ചിരിച്ചാലേ കൊള്ളാവുന്ന അവള്. ചേച്ചി ഇപ്പൊ ചെയ്തില്ല, അത് വീഡിയോ ക്ലിപ്പിന് ഇങ്ങനെ ഈ ഫേസിൽ ഇങ്ങനെ താമര കൊണ്ട്. അത് തന്നെ. ചേട്ടാ കുറച്ച് അതാവാൻ എടുത്തേ. ആ ചേട്ടൻ പാട്ട് പാടിക്കോ. ഞാനല്ലടാ ഓ ചേട്ടനെ വെച്ച് റീലിടാനാ. പുഴയോരഴകുള്ള പെണ്ണ് കല്ലും മാലയും മാറിൽ ചാത്തിയ ചെല്ലക്കൊലുസ് പെണ്ണ് മാനത്തൊരു മഴവില്ലു കണ്ടാൽ ഇളകും പെണ്ണ്. അടിപൊളിയല്ലേ പാടുന്ന. പാലുന്ന പെണ്ണ് പാൽക്കാരി പെണ്ണ്. അമ്മ പറയണം. മാവ ഇങ്ങനെ പറഞ്ഞു. അമ്മമ്മ അമ്മമ്മ ഇങ്ങനെ ചാട്ട അവിടെ പഠിക്കുന്നു. അവള് എന്നിട്ട് SSCയുടെ കോച്ചിങ് മറ്റേ ഗവൺമെന്റ് പഠിക്കാൻ പോണത്. ഗൈസ് ഇതാ ലൊക്കേഷൻ, വെള്ളയണി കായൽ. ബിടെക് കഴിഞ്ഞു.
ஸோ காய்ஸ் ஃபைனல் கிளிப்ஸ் ஒன்றும் எடுக்கிறதுக்குள்ள டைம் கிடைக்கல. அன்றைக்கி ஷூட்டில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ மேக்ஸிமம் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். லைட்டாக காய்ச்சல் அடிச்சிருச்சு. ஓகே, see you next video. Bye. Like, share and subscribe.